ஸ்ரீ கராத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி நேர்களே, இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாதச்சனியில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. உங்களோட மாத பலன் எப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நல்லது, லாபம், யோகம், பிரச்சனை எல்லாம் தேடி வரும். அண்டு மைனஸும் தேடி வரும், ப்ளஸும் தேடி வரும். இந்த மாதங்களில் பார்த்துடலாம் வாங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் மாற்றம், வருமானம் கேட்டாங்க தொழில் மாற்றம் கண்டிப்பாக வரும். இந்த காலங்களில் தொழில் அமைச்சிக்காக நினைக்கிறவங்க காலகட்டங்கள் கண்டிப்பாக தொழில் மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக்க முடியும். அது மூலம் பொருளாதாரத்தை ஏற்ற முடியும், ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்ற முடியும். இப்போ சிறு வாகனத்தில் பயணம் பண்ணி தொழில் பண்ணுறவங்க, சிறு தூரம் போய் பயணித்து தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டம் நல்லா இருக்கும். அப்போ பேர்போல் பட்ட படிப்புகள் நல்லா இருக்கும். படிப்புக்கு அப்புறம் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வேலை வாய்ப்பு இந்த காலகட்டம் கிடைக்குதுன்னா அது நல்லா சிறப்பாக தூக்கி விடும், நல்லா அருமையாக இருக்கும். பொருளாதாரம் ஈட்டுருவீங்க. அப்போ இளைய சகோதரிகள் உங்களை தேடி உங்களை நாடி வந்து உங்கள்கிட்ட உதவிகரமாகவும் இருப்பாங்க, உங்கள்கிட்ட உதவி பெறுவாங்க. அப்போ மாணவனோட அமைப்பு இந்த காலம் தேடி வரும், தொழில் தேடி வரும், பட்ட படிப்புகள் தேடி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்த காலகட்டங்களில் தந்தையரோட அனுகிரகம், பாக்கியங்கள், தந்தையரோட சொத்து, தாயாரோட சொத்து நம்ம தேடி வரும். அப்போ உயர்கல்வி படிப்புகள் தேடி வரும், பிஹெச்டி படிப்புகள் தேடி வரும். அதில் நீங்கள் படிக்கிறவங்க படிப்பீங்க, அது கூட சீட்டு கிடைக்கும். இப்போ படித்து முடிச்சிட்டிங்க, அது கூட வேலைகள் நம்ம தேடி வரும், பொருளாதார வருமானங்கள் தேடி வரும். வருமானத்தை ஈட்டுருவீங்க, பொருளாதாரத்தை ஈட்டுருவீங்க. ஓகேங்களா? அப்போ குழந்தை பாக்கியங்கள் இந்த காலகட்டங்கள் கிடைக்கும். அப்போ குலதெய்வ அருள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அந்த மாதங்கள் இருக்கும். ஓகேங்களா? குலதெய்வ அருள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கிடைக்குமான்னு கேட்டாக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மாந்திரிக ஜோதிடராக இருக்கிறீங்க, கலைத்துறையில் இருக்கிறீங்க, ஒரு சினிமா தியேட்டர் வச்சு நடத்துகிறீங்க, ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறீங்க, ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறீங்க, ஒரு அரசியல் பொறுப்பில் இருக்கிறீங்க. அனைவருக்கும் இந்த கும்பராசிக்கு பார்த்த காலகட்டங்களில் உங்களுக்கு பட்டங்கள் கேரண்டி, அது கூட வருமானம் கேரண்டி, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, அடுத்தடுத்து ஒரு பொருளாதாரம் உயர்வுக்கு போகிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் இந்த அமைப்பு அனைவருக்கும் நடக்கும். அப்போ குழந்தைக்கு மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு குலதெய்வத்து மூலிமா ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். காலகட்டங்களில் ஒரு வேண்டுதல் வச்சு பாருங்கள், அந்த வேண்டுதலை கண்டிப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. அப்போ குலதெய்வ கோயில் நாம் தான் ஒரு நிலையாக போக முடியாது சூழ்நிலை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ நான் வேலையாட்கள் கொண்டு வேலை செஞ்சுருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு ஒரு மத்தியமான நிலையை கொடுக்கும். ஒரு அடிமை வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், மாத சம்பளம் போயிட்டு இருக்கிறோம். எங்கெல்லாம் எப்படிங்கிறது கேட்டோம்னா அதெல்லாம் பார்த்து காலகட்டங்களில் சிறு இக்குகளை வச்சு பிரச்சனை கொடுத்து ஒரு லாபத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? எங்களுக்கு ஒரு கோர்ட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருக்குதுங்க. அது சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஏதோ ஒரு பலிக்கு போட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்கட்டும். அதாவது காலகட்டங்களில் ஒரு நிலைக்கு மேலே உங்களுக்கு சாதகமான தீர்வு வரும். அப்போ இந்த காலகட்டங்களில் புறம்போக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், புறம்போக்கு இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது ரத்த சம்மந்தப்பட்ட பங்காளிகள் பிரச்சனை வரும். வந்தாலும் அனைத்து மதமும் கொஞ்சம் தடைப்பட்டு நீங்கி போயிடும். அப்போ இந்த காலகட்டங்களில் ரயிலில் பண்ணி தொழில் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கும். நெருப்பு தொழில் பண்ணுறவங்க, எலக்ட்ரிஷன் தொழில் பண்ணுறவங்க, ஒரு இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் கூட இணைஞ்சு தொழில் பண்ணுறவங்க அவங்களும் காலகட்டங்களில் ஓரளவுக்கு நிதானமான போக்கில் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு துர்க்கி அம்மன் வழிபடுறவங்க, காளி வழிபடுறவங்க, நாகம்மா வழிபடுறவங்க, ஒரு முருகர் வழிபடுறவங்க, இவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் பொருளாதாரம் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இடம் விட்டு இடம் மாறி மாநிலம், ஊருக்கு ஊர், நாடு இருக்கிறவங்களாம் பொருளாதார வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த காலகட்டங்களில் பாரம்பரியத்தை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிற அந்த கும்பராசிகள் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாரம்பரியத்தை மூலியமாக தெய்வ அனுகிரகமும் பிரபஞ்ச அனுகிரகத்து மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு பொருளாதார வாழ்வாதாரம் ஈட்டுவீங்க. கிடைக்கும். ஓகேங்களா? சரி, டைம் நன்றி, வணக்கம்.